இந்த சபையில் எனக்கு இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக மோர் நியூமரிக்கல் நம்பர்ஸாக எனக்கு கொடுத்துட்டாங்க. அதிலே நான் படித்து அதே சொல்லிட்டு இருந்ததுனால இப்போ நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட அரவணைப்பில் வளர்ந்தவர் தான் என்னோட காட்ஃபாதர் திரு ஜேபிஆர் அவர்கள். அது இங்கே இருக்கிற சார் வேலு சாருக்கு நல்லா தெரியும். அவர் என்னை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் நேற்று. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவரன் சார் இருக்கிறாங்க. அங்கே ஆப்பே பால்ராஜன் தெரியும். ரைட். சரி, அந்த வழியில் வந்தவங்க நாங்கள் கிட்டத்தட்ட 87க்கு அப்புறம் நாங்கள் இந்த அரசியல் பக்கமே வரல, ஒதுங்கியிருந்தோம். ஒரு 30 ஆண்டு கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தலைவர் மூலமாக. தலைவருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்போதும் ஒரு ரீஃப்ரைஸ் பண்ண கோட்ஸ்லாம் இருக்கு தலைவர் எம்ஜிஆரை பற்றி. அது காஞ்சிபுரத்தில் ஒரு மேடையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூரில். அதை இங்கே சும்மா ஒரு கோட்டாக சொல்ல விரும்புகிறேன், வித் பர்மிஷன் சார். மர்மயோகி என்ற படத்தில் எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். ரொம்ப அழகாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தலைவர் அழகாக சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்க அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பத்தி புரட்சி தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லே நான் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு டே 1லே முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 துறை ரீதியாக ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருந்தோம். அது அவங்க டேபிளில் இருக்கு. அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியல. பட் அதில் சின்ன விஷயங்கள் 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் 1 டிஜிட் லாஸாக இருக்கலாம். 1 டிஜிட்ன்றது 1 crore டிஜிட் லாஸாக இருக்கலாம். 2 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 3 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 4 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். ஏன் சொல்லப்போனால் 5 டிஜிட் crore லாஸாக கூட இருக்கலாம். அது எந்த டிஜிட் crore லாஸாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக நேர்மையாக இங்கே நாங்கள் சொல்லிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார். அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நான் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு. அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஆனால் பூண்டி கலைவணன் சார் சொன்ன மாதிரி நான் வளர்ந்தது திருவாரூர், பிறந்தது பாண்டிச்சேரி, படித்தது சென்னை, இப்போ என்னை தத்து எடுத்தது ஆர்கே நகர். இந்த 4 இடத்துலையும் நான் சுற்றி வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் போய் வந்ததுனால இங்கே லேர்ன்டு ஸ்காலர்ஸ்லாம் இருப்பீங்க. நிறைய ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கீங்க. இங்கே 234 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 4 நாளாக எனக்கு சச்ச ஹானர். எனக்கு இது கொடுத்த எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல இவ்வளோ பேர், இவ்வளோ டிஸ்கஷன்ஸ். மேடம் அன்புமணி உங்க அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பாயிண்ட்ஸ், அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். தோழர்கள் சொன்னாங்க.
என்னோட குட் ஃப்ரெண்ட் வன்னியரசு சார் சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான், நான் மறுக்கல. ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை.